நமக்கு வந்து இந்த ராகு, கேது, சனி தசை இந்த மாதிரி நிறைய திசைகள் தசாபுத்தி நடக்கும் பொழுது, அப்ப மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதுல இருந்து மீள முடியாம தவிக்கிறாங்க. நிறைய கோவில்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணாலும் கூட விதி பலன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே. விதியை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப பரிகாரங்கள் எதற்காக? ஓ! அதாவது ஒரு தசை கெட்டு போச்சு. அந்த கிரகங்கள் தசை நடத்தும் போது விதி தான் ஜெயிக்கும். அந்த கெடுதல் பலனை வந்து ஜாதகத்தினுடைய பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை மாத்த முடியாது. கோயில் பரிகாரம் பண்றதுங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்தும்னு சொல்லுவாங்க. மற்றபடி உன் தலைவிதியை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பிறவி வந்து போன ஜென்மத்தினுடைய கர்மா, அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த நாம என்ன விதைக்கிறோம். இப்போ வந்து நாம ஒரு சொல்றோம் அப்படின்னா, திருப்பி வந்து நமக்கு எதிர்மறையா வரும்னு தான் சொல்றோம். அப்போ ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, நீச்சம். ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கு அப்படின்னா, அது ஆட்சி. இந்த இடத்துல நான் ராஜா. இந்த வீட்டுக்கு. உச்சம். இந்த வீட்ல நான் பயங்கர பேரோட இருக்கேன். பயங்கர பலமா இருக்கேன். அது பயங்கரமான உச்சம். ஆட்சிங்கிறதே இங்க பயங்கர பவர். உச்சம் அதுல 100 மடங்கு பவர் இருக்கு. அப்ப அதனுடைய ஆட்சி உச்சத்துக்கு விதிவிலக்கு. ஏன்னா அது வந்து உனக்கு இருக்கிற இடத்த பொறுத்து பலன் சொல்லும். அப்ப நீச்சம் அப்படிங்கும்போது அதுக்கு பலம் இல்ல. இப்ப சூரியன் எடுத்துங்க. சூரியன் நீச்சம். சூரியனை உங்களால அழிக்க முடியுமா? சூரியன் வந்து அழிஞ்சிரும். அப்போ உன் ஜாதகத்துல நீச்சம் அப்படின்னா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில சூரியன் நீச்சம். அப்போ உங்களுக்கு அந்த ஐப்பசி மாசங்கிறது மழை காலம். கருமேகங்கள் சூழ்ந்துரும். சூரிய ஒளி இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த அந்த காலத்துல ஐப்பசினா கண்டிப்பா மழை. அப்போ கருமேகங்கள் சூழ்ந்து சூரியனை மறைக்கும் போது உங்களுக்கு சூரியன் தெரியுமானா தெரியாது. இப்போ ஒரு நல்ல குளிர், பயங்கரமான குளிர், மழை பெஞ்சு சூரியன் உதிச்ச உடனே நம்ம எங்க போய் உட்காருவோம்னா அந்த சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் சூரியன்லயே உட்கார்ந்துருக்க முடியாது. நமக்கு அந்த குளிர் அடங்குற வரைக்கும் அந்த ஒளி நமக்கு தேவைப்படும். அப்ப நீச்ச திசை அப்படிங்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். இப்போ சுக்கிரன்னா குளுமை, சந்திரன்னா குளுமை, செவ்வாய்னா ஹீட்டு, நெருப்பு தத்துவம். நெருப்பு ராசிகள், நீர் ராசிகள், நில ராசிகள்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு எந்தத்தினுடைய தட்பவெப்பநிலை இந்த உடம்புக்கு தேவை. இந்த உடம்பு வந்து மழை பெஞ்சா குளிரும், வெயில் அடிச்சா உஷ்ணமாகும். இந்த உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனா உனக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அட மழையிலயும் வந்து அப்படியே மழையில நனைஞ்சு ஃபேனை போட்டு தூங்குவான். நம்ம இழுத்து போத்தி தூங்குவோம். இப்படி தன்னுடைய உடல் மனித உடல் தான். ஆனா அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடல் இயங்கும். அப்ப நம்ம தசை வந்து அது நடத்துதுங்கும்போது இப்ப சூரியன் தான். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல வந்து 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அப்போ பையனுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி தாலி கட்டி வீட்டுக்கு வந்தாங்க. வந்து 2வது நாள் அவங்க அப்பா மாமனார் இறந்துட்டார். 7ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அப்ப அந்த விஷயம் கரெக்ட்டா ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கப்ப உங்களுக்கு யாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அத மறைச்சு சொல்லியிருப்பாங்க போல. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அப்போ அதே மாரி மாமனார். வந்த அடுத்த நாள் அங்க அதாவது மாமனாருங்கிறது வந்து அவருக்கு 7ஆம் இடத்துக்கு நீச்சம்ங்கிற அந்த வேலை. அப்போ அந்த நேரப்பலன் அவங்க குடும்பத்துல யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்கள அடிச்சிருக்கு. அப்ப அந்த சத்து இன்னொரு பக்கம் அது வரும்போது அதனுடைய எஃபெக்ட காட்டுது. இப்போ வந்து நெறைய சிவன் கோயில்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து சூரியனார் கோவில். இது சனீஸ்வரன் கோவில். அங்க போனீங்கன்னா சிவன் கோயில் தான் இருக்கும். சனிக்கு ஒரு சன்னதி குடுத்துருப்பான். அதே மாரி இது வந்து புதன் கோவில், சுக்கிரன் கோவில், வெள்ளீஸ்வரர், புதனுக்கு வந்து ஒரு ஈஸ்வரர். இப்படி பட்டம் வச்சு சிவன் ஆலயங்கள அங்கங்க வந்து அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாரி வச்சிருப்பான். அப்போ உனக்கு அந்த தசாவம் நடக்கும்போதோ, இல்ல அந்த புத்தி நடக்கும்போதோ, நீ என்ன பண்ணணும்னா, அந்த கோயிலுக்கு அந்த கிழமைகள்ல அந்த உரையில போயிடும். அப்போ உனக்கு அந்த கதிர்வீச்சு கிடைச்சிரும். இத நீ அந்த தசாபுத்தி காலங்கள் அந்த காலத்துல போக்குவரத்து கம்மி. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா, இன்னைக்கு இறைவன் புண்ணியத்துல நமக்கு கொஞ்சம் போக்குவரத்து இருக்கு. ஆனா அறிவ பயன்படுத்துறதில்ல. அன்னைக்கு அறிவு அதிகம். போக்குவரத்து கம்மி. இன்னைக்கு அறிவு கம்மி. ரீசன் படிப்பறிவுங்கிறது வேற. அ நம்ம அனுபவ அறிவு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து வர்றதுக்கு பேரு அனுபவம். அப்போ பெரியவங்க முதல்ல பெரியவங்க ஒண்ணு சொன்னா கேட்கணும். கேட்டா தான் நமக்கு புரியும். அப்போ நம்ம அந்த சூரிய தசை நீச்ச தசை வருது, இல்ல புதன் நீச்ச தசை வருதுன்னா, அதனுடைய ஸ்தலம் எதுன்னு போணுமே தவிர, 7:30 சனி நடக்குன்னா எடுத்த உடனே 7:30 சனி கோயிலுக்கு உனக்கு அது உச்சமா இருந்தா நீ அந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாது. எப்படி நான் ஒரு கணவனா இருந்து ஒரு மனைவிய நான் கல்யாணம் பண்றேன். எனக்கு ஆப்பர்னேட். எனக்கு என்னுடைய
நான் உச்சம் அப்படின்னாலே 7ஆம் இடத்துல நீச்சம்ங்கிற கிரகத்தை தான் ஜாயின் பண்றேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கு. ஒரு விஷயத்த தாங்கக்கூடிய தன்மை தான் பொருத்தம் அப்படின்ற மாதிரி இருப்போம். அப்போ நமக்கு ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணும். இப்ப நமக்கு சூரிய திசையில வந்து சூரியனுடைய பவர் கிடைக்கலன்னா, இப்ப இங்கே சென்னையில ஞாயிறுன்னு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? ஒரு ஊரே இருக்கு. இப்ப அந்த ஞாயிறுங்கிற ஊரு பல லட்சம் பேருக்கு தெரியாது. சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க. சூரியன் நீச்சமானவங்க அந்த கோயிலுக்கு போவாங்க. வாய்ப்பே கிடையாது. இந்த லட்சக்கணக்கான ஜோதிடர்கள்ல ஒரு 10 பேர் வேணா அத சொல்லுவாங்க. மத்தபடி என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் நீச்சமா, நீங்க வந்து நவகிரகத்துக்கு எல்லா சிவன் ஆலயங்கள்லயும், எல்லா கோயில்கள்லயும் நவகிரகம் இருக்கு. அதுல புண்ணியம் கிடையாது. இப்ப நாளைக்கே ஒரு கோயில் கட்டினா அதுல நவகிரகம் வைக்கலாம். ஆனா, எந்த கதிர்வீச்சு எங்க விழுகுது பாரம்பரியம். அந்த பாரம்பரிய கோயில்களை பாதுகாக்கிறதும், அந்த கோயில்களுக்கு போறதும் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியும், யோகத்தையும் குடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன சத்து கம்மியோ, அதனால என்ன உறவு பாதிக்கப்படுமோ, அது அங்க போகும்போது கண்டிப்பா அப்போ நம்மள அங்க போக விடாது. இந்த பதிவு வந்து இவனுக்கு இந்த கிரகத்தினுடைய அந்த பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு சொல்றாங்க இல்லையா? இதனுடைய அமைப்பு அவங்களுக்கு இருந்தா தான் அங்கேயே போக விடும். இல்லன்னா நம்ம சொல்ற கருத்தே அவன் காதுல போகாது. அதுக்கு ஒரு இவங்களுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்ற மாரி மைண்ட் செட்ட மாத்தி விட்டு தள்ளி விட்டுடும். இந்த பதிவு சில பேர் பார்வைக்கு கூட போகாது. அப்ப காரணம் என்னது? அதனுடைய அது வேலை செய்யும். இப்ப சொல்லுவாங்கல்ல, சனி தசை நடந்தது அப்படின்னா, நீ நல்லா வொர்க்கஹாலிக்கா இருக்கணும். நெறைய உழைக்கணும். சனி உழைச்சா விட்டுடுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ உன்னை வருத்திக்கும்போது விட்டுடுறாரு. நேர்மையா இருக்கிற வரைக்கும் சனி அடிப்பாரு. நீ போதுங்கிற மனம் இருந்தா உன்னை விட்டுடுவாருங்க. அப்போ அந்தந்த தசை நடந்து அது நீச்ச தசையா இருந்து அப்படின்னா, நீ அதனுடைய ஆலயத்துக்கு போலாம். சனி உச்சமா இருந்து, அது தசை நடத்துது. நீ 7 சனி கோயில் நேரா திருநள்ளாறு போனீன்னா, அதனுடைய எஃபெக்ட் ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது. ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கல்ல, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. அப்போ நமக்கு ஆப்போசிட் ஒரு காந்தமே எதிர் எதிர் துருவம் தானே. அப்போ நம்ம பிரச்சனைக்கு நமக்கு என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கும். நம்மள வந்து எந்த கோயிலுக்கு போக்கூடாதோ அந்த கோயில் தான் அதிகமா இன்னைக்கு இருக்கிற ஒரு அந்த கரெக்ட்டான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மக்களுடைய அந்த விதிப்பலன வந்து மாத்த முடியாதுன்னா, மழை என்பது விதி. அதுல காக்க முடியும். கொடை என்பது மதி. நான் என்ன சொல்றேன், மழை பெய்யற மழைங்கிறது விதி. அத உன்னால நிறுத்த முடியாது. ஆனா அதுல நனையணுங்கிறது விதி கிடையாது. அது வந்து உன் மதி வேலை செய்யலன்னு அர்த்தம். என்ன பாதுகாப்பது மதி. அப்போ நான் என்னுடைய கொடையோ, ஒரு வீடோ, அதுக்கு தகுந்த இடமோ நான் பாதுகாப்பா இருக்கும்போது அதுக்கு பேரு மதி. விதி என்பது இயற்கையின் சூழல். மதி என்பது பாதுகாப்பின் சூழல். என்னால் என்னை வரக்கூடிய துன்பங்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என்பதனால தான் இறைவன் மனிதனுக்கு 6 அறிவு படைச்சிருக்கான். அப்போ அந்த 6 அறிவுங்கிறது வந்து இந்த உலகையே ஆள முடியுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி. அப்போ வரக்கூடிய துன்பங்கள்ல கணிப்பு அப்படிங்கிறது கண்மூடித்தனமா இல்லாம, கணிசமா இருந்ததுன்னா, வாழ்க்கைய கண்டிப்பா மாத்த முடியும். ஜோதிடம்ங்கிறது வந்து நமக்கு வரக்கூடிய அதாவது ஒரு ஒரு குழந்தை இல்லையா? ஜோதிடர்ட்ட போறோம். ஒரு கல்யாண பிரச்சனையா ஜோதிடம். அப்போ ஒரு பொருத்தங்கிற விஷயங்கள் அப்படி இருக்கணும்ல. இன்னைக்கு வந்து அ இன்னைக்கு காலையில வந்த நபர் வந்து ஜோதிடம் பார்த்து இவங்களுக்கு இவங்கள சேர்த்து வைக்கலாமா? அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கோயிலுக்கு போங்க. சனியும் நீச்சம், சூரியனும் நீச்சம். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப என்ன தசை நடக்குது? இப்ப அவங்களுக்கு வந்து செவ்வாய் உச்சம். அ ஏதோ ஒரு கிரகம் உச்சம். அந்த கிரகம் உச்ச தசை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்கள சொல்ல முடியாது. அது புத்தி வரும்போது சொல்லலாம். ஏன்னா இது உச்சமா இருக்கும்போது, அது ஆல்ரெடி பிறக்கும்போதே உனக்கு அந்த நீச்சம் தானே. இப்ப பொதுவாவே உங்களுக்கு சூரியன் நீச்சம்னா, பொதுவாவே நம்ம உடம்புல டி விட்டமின் இருக்காது. அயன் நீச்சம்னா, அயன் சம்பந்தப்பட்ட சத்து கம்மியினால நரம்பு ப்ராப்ளங்கள் வரலாம். அப்ப அத உணவு ரீதியாவும் எடுத்துக்கலாம். அந்த கதிர்வீச்ச முழுமையா பெறும்போது நமக்கு அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா கிடைக்கும். அப்போ வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்க முடியுமான்னா, கண்டிப்பா பாதுகாக்க முடியும். விதியை மதியால் பாதுகாக்கலாம். நீ விதிய ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட, அந்த விதிச்சூழல்ல அதாவது சுழல் எண்ணும்ங்கிறத பெருஞ்சூழல் வருது. அதுல சிக்காம கரை ஒதுங்கி வாழ முடியும். விதிங்கிற சூழல்ல சிக்காம மதிய வச்சு பயன்படுத்தி வாழலாம்.